Greetings everyone, welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோல இருந்து நமக்கு ஒரு ஹியூஜ் ஜாக்பாட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு பிஇ ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க, இசிஇ, சிஎஸ்சி, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்ல நீங்க உங்களோட அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான்ப்பா. ஸோ உங்களுக்கு இப்போ நம்ம லாஸ்டா ஒரு 4-5 இயர்ஸா இஸ்ரோல இருந்து பெருசா எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் வரல. பட் இப்போ எந்த ஒரு ப்ரியார் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் செட் பண்ணாம எக்ஸப்ட் யுவர் சிஜிபிஏ உங்களுக்கு வந்து இந்த இஸ்ரோவோட சயின்டிஸ்டுக்கான நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு நல்ல கேடர்ல இருக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பிஎஸ்யூ ஜாப் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். ஸோ கேட் ஸ்கோர் அந்த மாதிரி நீங்க வேற எந்த ஒரு எக்ஸாமோட பேசிக் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் எதுவுமே அவங்க கேட்கல. ஸோ டைரக்டா அவங்களோட ஓன் ரிட்டன் எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு. ஸோ அதை நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபாலோட் பை இன்டர்வியூ அப்படின்ற அந்த ஸ்கீம் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ ஸ்டேட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க ரொம்பவே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நேரோ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது உங்களோட ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சுக்கோங்க ஆஸ்பிரன்ஸ் பர்டைனிங், எஸ்பெஷலா வந்து இந்த இசிஇ, சிஎஸ்சி, மெக்கானிக்கல் உங்களுக்குலாம் வேக்கன்சிஸ் போக போக இயர் பை இயர் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் குறையுது, எக்ஸாம்ஸ்ல வர வேக்கன்சிஸும் குறையுது. ஓகே, நீங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்டா ப்ரிப்பரேஷன்ல ஒரு 3-4 இயர்ஸா இருக்கிறீங்கன்னா இது நீங்க கண்டிப்பா வந்து ஜாப். இதுக்கு முன்னாடி கேட் ஸ்கோரை வச்சு எடுத்துட்டு இருந்தவங்க இப்போ கேட் ஸ்கோர்லாம் வேண்டாம், எங்களோட ஓன் எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணி வாங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆர்ம்ஸ்ல இது பண்றாங்க. ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டேட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் வந்திருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன்ல வேக்கன்சிஸ் எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் 1.5 இயர்ஸ் நமக்கு எலெக்ஷன் இருக்கும். ஸோ அடுத்த கவர்மெண்ட் வந்து செட்டில் ஆகிற டைம் இருக்கும். ஸோ ஒரு 1.5 வருஷத்துக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இயர் பை இயர் அப்படியே நோட்டிஃபிகேஷன் ரெகுலரா வர நோட்டிஃபிகேஷன் இருந்தாலுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ இதை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பியூர் டெக்னிக்கல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை நீங்க ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இசிஏ இருக்கீங்க, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சயின்டிஸ்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட வீடியோஸ் அடுத்தடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டாபிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்ற அந்த டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி, ஸோ அதில் இருக்க எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே, ஸோ நமக்கு ஆப்டிடியூட் இருக்கும், ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, ஒரு சக்ஸஸை நோக்கி எப்படி ஸ்டடி பிளான் போடுறது, சிலபஸோட டீடைல்டு டிஸ்கஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்விங், இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் இருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குப்பா. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான செப்பரேட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கு. ஸோ அதில் வந்து ஆட் ஆகி நீங்க அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதர் ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளோட வீடியோஸை அதிகமாக ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம அகாடமியில we are launching Sparks மெகா ஆன்லைன் பேட்ச் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் எக்ஸாம். இஸ்ரோ சயின்டிஸ்ட ஃபோக்கஸ் பண்ணி நம்ம லான்ச் பண்றோம்ப்பா. ஒரு ஆன்லைன் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ரொம்பவே இன்டெப்தான ஒரு ஆன்லைன் கோர்ஸா இருக்க போகுது. ஸோ ஃபார் த டிபார்ட்மெண்ட்ஸ் இசிஇ, சிஎஸ்சி அண்ட் மெக்கானிக்கல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுவும் டீடைல்ஸ் அட்மிஷனை பத்தி வேற எதுவும் கோர்ஸ் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் யூ கேன் கான்டாக்ட் 9677711366 அப்படின்னு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிபிகேஷன் தான் நமக்கு இப்போ வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதோட குரூப் ஏ கெசட்டட் போஸ்ட் as well as நான் கெசட்டட் போஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இசிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 போஸ்ட் கோட்ல வந்திருக்கும். BE001 அப்படின்றதுல ஒரு 113 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா BE001 ஓகே, இன்னொன்று வந்து உங்களுக்கு பிஆர்எல் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கோம். அதுல வந்து அகைன் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு 2 வேக்கன்சி. அப்ப இங்க பாருங்க 113 ஒன்று, தென் பிளஸ் 2 வேக்கன்சிஸ். அப்ப ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ்ன்னு சொல்லலாம், எஸ்பெஷலா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆஸ்பிரன்ஸுக்கு. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ரொம்பவே நேரோ டவுன் ஆயிடுச்சு. சிங்கிள் டிஜிட்ல கூட இப்ப நமக்கு வேக்கன்சிஸ் வரது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணி
பண்ணிக்கோங்க. இதே நீங்க மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 44 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிளஸ் ஒரு வேக்கன்சி இங்க பிஆர்எல்ல இருக்கு. ஓகே, ஸோ பேசிக் எலிஜிபிலிட்டி தான். ஒரு பிஇ டிகிரி முடிச்சிருக்கணும், மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் 65% இருக்கணும், இல்லைன்னா சிஜிபிஏ வந்து 6.84 அவுட் ஆஃப் 10 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் வேக்கன்சிஸே வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ இது வந்து எந்தெந்த இதுல வந்து பேக்லாக் வேக்கன்சிஸ்லாம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சென்டர்ஸ்லயும் பெங்களூர் சென்டர்ல, மகேந்திரகிரி சென்டர்ல, ஸ்ரீஹரிகோட்டால ஸோ எவ்வளவு பேக்லாக் வேக்கன்சிஸ் வந்து இன்னும் இருக்கு அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 65% மார்க்ஸ் இருந்தா போதும், நீங்க வந்து இந்த இதுக்கு நீங்க அப்ளை பண்ண எலிஜிபிளா இருப்பீங்க. ஓகே, ஸோ இதுல ஏஜ் லிமிட் இருக்குப்பா. ஏஜ் லிமிட் வந்து யூ ஷுட் பி 28 இயர்ஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ் இருக்கணும். சரி, உங்களுக்கு 28 இயர்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எலிஜிபிள். ஸோ அதர் தேன் 28 இயர்ஸ் யாருக்கெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கரண்டா ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல பெர்மனன்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, எக்ஸ் சர்வீஸ்மென், இல்ல பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. வேற யாருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. So 20 அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி. ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாம் என்னன்னா 750 ஒரு 250 rupees வந்து ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓவராலா எக்ஸாம் ஃபீ பாத்தீங்கன்னா 250 rupees தான். பட் ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே நம்ம 750 நீங்க எக்ஸாம் அட்டன் பண்றதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணணும். சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீயை பொறுத்துனது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு போபால், சென்னை, கவுஹாத்தி, ஹைதராபாத், கொல்கத்தா, லக்னோ, மும்பை, நியூ டெல்லி, ட்ரிவாண்ட்ரம். ஓகே, இதுதான் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்டேட்டுக்கு ஒரு சென்டர் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. சரியா? வென்யூ வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு சிங்கிள் அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர் தான் இருக்க போதா, ஒரே ஒரு செஷன் தான் டெஸ்ட். மார்னிங் 1 ஈவினிங் 1 அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு செஷன் டெஸ்ட். அதுல 2 செக்ஷன்ஸா இருக்கும், பார்ட் ஏ, பார்ட் பி. ஸோ பார்ட் ஏ பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கோர் பேப்பர். நீங்க ஈஸியா இருக்கீங்க, சிஎஸ்சியா இருக்கீங்க, இல்ல மெக்கானிக்கலா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கோர் பேப்பர் அப்படின்றதுதான் வந்து பார்ட் ஏவா இருக்கும். அது 80 questions இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதுல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குப்பா. பார்ட் ஏக்கும் இருக்கு, பார்ட் பிக்கும் இருக்கு. ஸோ பார்ட் பி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க இந்த ஆப்டிடியூட் அப்படின்ற டாபிக்ல இருந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது பார்ட் பி. ஸோ டோட்டலா வந்து 120 minutes. 120 minutesன்றது 2 hours தான் இந்த எக்ஸாம். ஓகே, ஸோ 20 மார்க்ஸ் வந்து பார்ட் பி ஆப்டிடியூட் எபிலிட்டி டெஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த 80 ஒரு 20 மார்க்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். சரியா? சோ நெகட்டிவ் மார்க்ஸ் அகைன் இருக்கு. சோ அதுல வந்து நீங்க கான்ஷியஸா இருக்கணும். ஓகே, சோ இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்போ நீங்க ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1:5 ரேஷியோல யூ வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ. ஓகே, சோ இன்டர்வியூல அலோகேஷன் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகே, பேசிக்கா உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜுக்கு ஒரு 40 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ், அதுவும் டெக்னிக்கல் ரிலேட்டடா கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் இன்னோவேஷன்ஸ் வந்திருக்கு, டெக்னாலஜி என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஒரு 20 மார்க்ஸ்க்கு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், ஹவ் யூ ஆர் ஏபிள் டு ரிப்ளை, ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க, ஓகே உங்களோட ஆன்சர்ஸ் எவ்வளவு கிளாரிட்டியா கொடுக்குறீங்க, ஓகே உங்களோட பேஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குற இந்த பிரசன்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்காக ஒரு 20 மார்க்ஸ். அப்புறம் காம்பனி நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்பிளிட் அப் இருக்கும்.
ஓகே. ஸோ இதெல்லாம் சம் அப் பண்ணி உங்களுக்கு ஒரு 100 மார்க்ஸ் இன்டர்வியூக்கு அப்படின்னு இருக்கும். குவாலிஃபைங் கிரைட்டீரியா குடுத்துருக்காங்கப்பா. அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் ஜெனரல்ல கம்பீட் பண்றவங்களுக்கு யூ வில் ஹேவ் ஓகே எஸ் அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ். ரிசர்வ்டு வந்து பெஞ்ச்மார்க் டிஃபிகல்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து ஒரு 40 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 இன்டர்வியூலையும் ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் வந்து நீங்க 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்க எடுக்கணும். பாதிக்கு பாதி. ஓகேவா? இதே அன்ரிசர்வ்ட் கேட்டகரிஸ்ல இருக்க கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா 60% வந்து நீங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு மெயினா குடுத்தீங்கன்னா லெவல் 10 குடுத்துருக்காங்க. சோ பேசிக் பே வந்து 56,100 இருக்கும். சோ இது போக உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ டிபெண்டிங் அப்பான் த சிட்டி உங்களுக்கு எங்க இருக்கோ அதுக்கு ஏத்த இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றனால இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ் இருக்கு இல்லையா யூனிஃபை ஸோ குவார்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். இஃப் அவைலபிள் தே வில் பி ப்ரொவைடிங் ஓகே வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்கப்பா. ஸோ சென்னையில் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதுக்காக டிராவல் அலவன்ஸ் எதுவும் அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அது நம்ம தான் பேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம அகாடமியில் வி ஆர் லான்ச்சிங் அ மெகா பேட்ச் ஓகே ஆன்லைன் பேட்ச் நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த இஸ்ரோ சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்காகவே. ஸோ குட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் ஈஸி ஆஸ்பிரன்ஸ். ஸோ கண்டினியூஸா டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் உங்களால கிராக் பண்ண முடியும். இசி, சிஎஸ்சி அண்ட் மெக்கானிக்கல் ஆஸ்பிரன்ஸ். ஸோ டூ ஜாயின் அவர் அகாடமி and then crack your exams. Okay, so for admission you can contact 9677711366. opportunities மிஸ் பண்ணிடாதீங்கப்பா. ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு வரதுக்கு இட் இஸ் டேக்கிங் இயர்ஸ். அதுக்குள்ள உங்களுக்கு ஏஜ் பாரும் ஆயிடுது. இஸ்ரோவோடதெல்லாம் ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா 2020க்கு முன்னாடி கண்டினியூஸா ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆஃப்டர் கொரோனா ரெக்ரூட்மெண்ட்ஸ் பெருசா இல்ல. பட் இப்போ ஏஜ் 28ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க 28 தாண்டிட்டீங்க, ஒரு மாசம் தாண்டினாலும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அப்ப யோசிங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. சரியா? ஸோ ரொம்ப வந்து ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கோ ஃபார் இட். அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்ளை பண்ணுங்க, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதுவும் நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணி நீங்க கிளாஸஸ் வாங்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ அதர் கோ ஆஸ்பிரன்ஸ்க்கும் நம்மளோட வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கப்பா. ஸோ தேங்க்யூ ஆல்.